அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அஇஅதிமுக தேர்தல் பொறுப்பாளர்களின் பட்டியல் வெளியீடு. செங்கோட்டையன் பெயரை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பட்டியலை அதிமுகவினுடைய தலைமை கழகம் முறைப்படி அறிவித்துள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றியை பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம். இதேபோன்று அதிமுகவினுடைய தொண்டர்களின் விருப்பம் இதுவாகத்தான் உள்ளது. அதே சமயத்தில் அதிமுக தொண்டர்கள் எண்ணமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணமும் நிறைவேறுமா என்றால் கேள்விக்குறிதான். ஏனெனில் தற்பொழுது சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே நடத்தியிருந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த முடிவுகளினுடைய அடிப்படையில் மீண்டும் இப்பொழுது தேர்தல் வந்தால் கூட திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி 2வது இடத்தை பெறும் என கூறப்பட்டுள்ளது. எனவேதான் எப்படியேனும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும், வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருகிறார். தேர்தல் பணிக்கான குழுவையும் பூத் கமிட்டிகளையும் தொடர்ந்து உருவாக்கி வருகிறார். அதற்கு முன்பாக மார்ச் மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்கு முன்பாக அந்தந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்துவிட வேண்டும் என தலைமை கழகம் முடிவு செய்துள்ளதாகவும், அதனுடைய அடிப்படையில் அதிமுகவில் தற்பொழுது நிர்வாக ரீதியாக 82 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 82 மாவட்டங்களுக்குமான தேர்தல் பொறுப்பாளர்களினுடைய பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது கலக குரலை ஓங்கி ஒலித்த செங்கோட்டையனது பெயர் இடம்பெறவில்லை என்பது அதிர்ச்சியாக உள்ளது. ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் வியூக பொறுப்பாளராக செயல்பட்டவர் இந்த செங்கோட்டையன் தான். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களுக்கு தேர்தல் ஆலோசனை வழங்குவது, எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது, அந்தந்த கட்சிகளுக்கு உள்ள வாக்கு சதவீதம் என்ன, அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம், அதிமுக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எவை, கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எவை என அனைத்தையும் விரல் நுனியில் கூறக்கூடியவர் கே செங்கோட்டையன். எனவேதான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு செங்கோட்டையனையே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுப்பி வைப்பார். அதுபோன்று தேர்தல் பொறுப்புகளை செங்கோட்டையனுக்கு வழங்கி இருந்தார்கள் செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற மூத்த தலைவர்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அந்த பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறவில்லை. குறிப்பாக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக கே செங்கோட்டையன் இருந்து வருகிறார். ஈரோடு 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மேற்கு மாவட்டம், ஈரோடு கிழக்கு மாவட்டம், ஈரோடு மாநகர் மாவட்டம் என ஈரோடு மேற்கு மாவட்டத்திற்கு கே செல்வராஜ் பொறுப்பாளராகவும், ஈரோடு கிழக்கு மாவட்டத்திற்கு சிவசாமி பொறுப்பாளராகவும், ஈரோடு மாநகர் மாவட்டத்திற்கு MSN ஆனந்தன் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒரு சில அதிமுகவினரோ அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்க மாட்டார்கள். எனவேதான் ஈரோடு மாவட்டத்தினுடைய பட்டியலில் செங்கோட்டையனது பெயர் இடம்பெறவில்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்களது பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி, கோகுல இந்திரா, பொன்னையன், செம்மலை என வளர்மதி, அருணாச்சலம் போன்ற தலைவர்களது பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் பெயர் இடம்பெறவில்லையே என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளின் பெயர்கள் கூட இடம்பெறாமல் உள்ளது. குறிப்பாக KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், வேலுமணி போன்றவர்களது பெயர்களும் இடம்பெறவில்லை. இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் முதன்மையான தலைவர். அவரது பெயர் இடம்பெறாதது தேவையில்லா யூகங்களுக்கு அடிப்படையாக அமைந்துவிடும் என்பது எங்களுக்கு தெரியும். இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை என அவர்கள் பதிலளித்திருந்தாலும் கூட செங்கோட்டையனது பெயர் வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டுள்ளதா என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏனெனில் தற்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தனது கலக குரலை ஒலித்திருந்தார். இது வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டதா அல்லது வேறு பொறுப்பிற்காக அவரது பெயர் விடுபட்டுள்ளதா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. நன்றி.